சென்னையில் டைடல் பார்க் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் யூ வடிவ பாலம் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அங்கு பயணப்பட்டு விவரிக்கிறார் செய்தியாளர் சாந்தகுமார். சென்னை OMR சாலை மத்திய கைலாஷ் முதல் டைடல் பார்க் வரை அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு 2019ஆம் ஆண்டு தமிழக அரசு 108 கோடி ரூபாய் செலவில் 2 யூ வடிவ மேம்பாலங்களை கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டு இந்த பணிகள் துவங்கப்பட்டது. இந்திரா நகர் பகுதியில் கட்டப்பட்ட யூ வடிவ மேம்பாலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தரமணி, கானகம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எளிதாக இந்த சாலையை கடந்து யூட்டன் செய்து அடையாறு, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு வசதியாக இருந்தது. அதேபோல தற்பொழுது இந்த 2ஆம் கட்ட பணிகளாக நடைபெற்று வந்த டைடல் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய யூ வடிவ மேம்பாலம் முழுமையாக பணிகள் நிறைவடைந்து இன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் இந்த யூ வடிவ மேம்பாலத்தினை தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாமும் அந்த யூ வடிவ மேம்பாலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டைடல் பார்க்கில் இருந்து மத்திய கைலாஷ் செல்வதற்கான இடைப்பட்ட இருந்த 2 பகுதிகளை யூட்டன் செய்யக்கூடிய பகுதிகளை போக்குவரத்து போலீசார் அடைத்திருக்கிறார்கள். தற்பொழுது OMR சாலையில் யூட்டன் செய்ய வேண்டும் இந்த மத்திய கைலாஷ் டைடல் பார்க் என்றால் இந்த 2 யூ வடிவ மேம்பாலங்களை தான் வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும். இதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளடைவில் இந்த போக்குவரத்து நெரிசல் எப்படி இருப்பது என்பது தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் சாந்தகுமார். இன்றைய தினத்தில் பல்வேறு செய்திகளை பார்த்தோம். அடுத்து வருவது நேர்பட பேசு. நேர்பட பேசில் இன்றைய தலைப்பு சூழும் மும்மொழி நெருக்கடி, குறையும் நாடாளுமன்ற தொகுதிகள், கூடும் அனைத்து கட்சி கூட்டம், எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தமிழ்நாடு, முதலமைச்சர் ஸ்டாலினின் திட்டம் என்ன என்ற தலைப்பில் விருந்தினர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.